ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். பொங்கல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் ஹெவி வேலை இருக்குது. என்னென்னா வீடெல்லாம் அப்படி அப்படியே போட்டிருப்பாங்களா, பசங்க 1 வீக் வீட்டில் இருந்ததுனால வீடே தலைக்கீழாக இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணணும். நானே ஒரு சோம்பேறி. இதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கணும், எது எது எப்படி எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு பண்ணணும். ரொம்ப நாள் கழித்து பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால இன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டேன். 1 வீக்காக நானுமே லேட்டாக தான் எழுந்தேன். இன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டேன். மார்னிங் எழுந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய கடமைகள்லாம் பண்ணலையும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனுக்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். என்னன்னா நைட்டே ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சு. சரி கன்ஃபார்மாக அதே பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். எதா பண்ணிக்கலான்றீங்களா? ஈஸியாக என்ன வருமோ அதை தான் பண்ணுவோம் நம்ம. அப்புறம் ஃபஸ்ட்டு டீ போட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா கொடுத்துக்க நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன். ஆமாம், இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ணலான்னு தான் நைட்டே யோசித்தேன். அதை தான் காலையிலேயும் கன்ஃபார்ம் பண்ணேன். இதே இன்னொரு பெரிய பிரமாதம் கேட்பீங்க. எனக்கு பிரமாதம் தான். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்ன ஈஸியாக முடிக்கலாம். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இப்படி தான் யோசிப்பேன். இதெல்லாம் வேறு உட்காந்து காலையில் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கணுமான்ற மாதிரி இருக்கும். ஆனால் என் பசங்க இதுக்கு மேலே அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு வேறு கோல்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சரியாக சாப்பிட்றதும் இல்லை. இப்படிலாம் கொடுத்தாவது சாப்பிடுவாங்க அப்படின்றது தான். என்னாலே பேச முடியல வேறு. பேசும்போது வேறு சிக்குது தொண்டைக்குள்ளே. சளி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக சரியாயிடும். இந்த பனினாலே ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. ஒரு பக்கம் முட்டை வேக போட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக நெய் விட்டேன். நெய் விட்டு பட்டை இலைலாம் போட்டுட்டேன். ரொம்ப 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 சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா பெட்லாம் போடல. இது கூட முந்திரி பருப்பு போட்டேன்னா என்னென்னா முந்திரி பருப்பு போட்டு உஷாராக எப்பயும் இருப்பேன். என்னென்னா என் பொண்ணு வந்து பேச்சு கொடுத்துட்டே இருந்தா. பேசிக்கிட்டே அதில் போட்டதே ஒரு 4 முந்திரி பருப்பு. அதில் 2 முந்திரி பருப்பு தீய விட்டுட்டேன் நான். என்ன பண்ணுறதுக்கு அப்புறம் அவளை துரத்தி விட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கி கொடுத்துட்டேன். அவள் என்னென்னா நான் வந்து நிற்கவே இல்லையே, நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை, நீங்கள் எப்படி தீச்சிங்க எனக்கு தெரியலன்ற மாதிரி என் மேலே பைப்பில் விட்டு போட்டு போயிடுச்சு அது. சரி வெங்காயம்லாம் கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதெல்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய். இவ்வளோ தான் இதுக்கு காரம். அதுக்கு மேலே எந்த காரமும் போட போகிறது கிடையாது நம்ம. அதனால் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு பச்சை பட்டாணி கொஞ்சமாக போட்டேன். நிறைய போட்டிருக்கலாம், இருந்தாலும் வேண்டாம். எல்லாத்தையும் ஒரே டிஷ் போட்டால் அடுத்த டிஷ்ஷுக்கு தேவைப்படும் இல்லையா, பார்த்து தானே போடணும் நம்ம. அதனால் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு கூட கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கணும். ஒரு பக்கம் முட்டை வேக போட்டிருந்தேன். ஒரு பக்கம் வந்து தண்ணி சுட வச்சுருந்தேன். சுடு தண்ணி தான் குடிக்கணுன்றதுனால. இதெல்லாம் 3 அடுப்புலையும் ஒரு வேலை ஆகிட்டே இருந்தது. தேங்காய் பால் இருந்துச்சுலையா, அந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேங்காய் பால்லாம் நமக்கு எடுக்க தெரியாது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 1 கிளாஸ் தேங்காய் பால் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 கிளாஸ் வந்து சாதா குடிக்கிற தண்ணி அதை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொதிக்க வச்சாச்சு. வீட்டு அரிசி தான் போட்டேன். பாஸ்மதி ரைஸ்லாம் போடல. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லை, இருந்தாலும் நான் போட்டிருக்க மாட்டேன். இந்தமாரி சாப்பாடுக்கெலாம் வந்து நான் வந்து வீட்டு அரிசி தான் போடுவேன். அதுதான் இன்னும் நல்லா உதிரியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸை விட. அதனால் வீட்டு அரிசி தான் போட்டேன். போட்டுட்டு விசில் போட்டேன். கரெக்டாக ஒரு 3 விசில் போட்டேன். 3 விசில் போட்டிருந்த கேப்பில் பாப்பாவுக்கு தலை வரணும். வழக்கம் போல் ரிப்பனை தொலைச்சாச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணு எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டி ரிப்பனை தொலைச்சிருவா. அதிகபட்சம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தொலைச்சிருவா. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு கண்டும் பிடிக்க முடியாது, கிடச்சிருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. இதை எப்பயும் அனுபவிக்கிறது. அதனால் எதுக்கும் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்ன்ட்டு ரிப்பன்லாம் வீட்டில் வச்சுருப்போம். இது வந்து நேற்று ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இருக்கிற ரிப்பன் எல்லாம் காலி ஆகிடுச்சுல, நேற்று ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்தேன். அதை கட் பண்ணி இந்த நெருப்பில் சூடு காட்டணும் இல்லையா, அதை காட்டி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே இங்கே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. தலை மாதிரி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணோம். எப்போ போல் சாமிக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். வராகி அம்மனுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சா தான் அன்றைக்கி நாள் கொஞ்சம் போகும். வைக்கலன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு. சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 பேருக்கும் ஒன்றா பேக் பண்ணியாச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டுமே இவங்க கூட தான் இப்போல்லாம் சீக்கிரமாக கிளம்பிடுறாரு. முன்னமாரி லேட்டாலாம் போகிறதில்ல. அதனால் 3 பேருக்குமே பேக் பண்ணியாச்சு. முட்டை வந்து பாயில் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன். தொட்டுக்க இதை தான் வச்சேன். ஆக்சுவலாக பன்னீர் ஃப்ரை பண்ணியிருப்பேன். பன்னீர் இல்லை. சரி முட்டை இருந்துச்சு. சரி காலிஃப்ளவரும் இல்லை. முட்டையை வச்சு பண்ணி முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தா கொய்யாக்காய் இருந்துச்சு. வேணாம் கொய்யாக்காய் இருக்கட்டும். இந்த நேந்திர பழம் சிப்ஸ் நிறைய இருக்குது. மலைக்கு போயிட்டு வந்து ஏகப்படுறதுக்கு எப்படி காலி ஆகுறது. அதனால் அதையுமே 3 பேருக்கும் போட்டு கொடுத்தேன். அவர் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு மட்டும்தான் நான் பேக் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுந்து. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி தம்பிக்கு மட்டும் மாத்திரை கொடுத்து விட்டேன். அவன் தான் இன்னும் கூட கொஞ்சம் சரியாகாமல் இருக்கான். அவனுக்கு இன்னும் ஹெவியாகவே இருக்குது ரொம்பவே. அதனால் அவனுக்கு மட்டும் மாத்திரை கொடுத்துட்டு
பசங்களுக்கு மார்னிங் சாப்பிட்றதுக்கு இதே சாப்பாடு தான் குடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. பாப்பா மட்டும் கேட்ட பிடிச்சிட்டு நின்னுட்டுருக்கு. அம்மா லீவு குடுக்க மாட்டீங்களான்னிட்டு. "ஒத்த தான் குடுப்பேன் கிளம்புமா பாப்பான்னு" சொல்லிட்டு அவளையும் கிளப்பிவிட்டு, இவங்களலாம் கிளப்பி விட்டதுக்கப்புறமா வந்து தான் ரிலாக்ஸாக ஒரு கிளாஸ் டீ இப்போ தான் குடிக்கிறேன். அது குடிக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. பசங்க கூடயே இருந்துட்டு போனதுனால எனக்குமே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனாலும் நமக்கு இதான் ப்ராக்டிகல். இதான் ஏத்துக்கணும். இதுதான் நமக்கு ஜாலியாவும் இருக்கும். அவங்க போனா தான். இதுக்கான வீடியோல தான் நாளைக்கு என்ன பார்ப்போம். பாய்.